ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா த மோஜாங் மைன்கிராஃப்ட் இஸ் பேக். ஸோ ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா நம்ம கேம் வீடியோஸ் போடுறதே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் கைஸ் ரிவெஞ்ச் எடுத்து வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பயுமே நான் க்ரியேட்டிவிட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை, நான் ரொம்ப க்ரோத் ஆகிட்டேன். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சர்வைவல் தான். ஸோ அடுத்தது யார் அந்த பிளேயரு? யார் அந்த பையன்? கெட் ஸ்டார்டட். சரியே சரியா சரி, கெட் ஸ்டார்டட் கொடுத்து சர்வைவல் ஃபுல் ஈஸி நார்மல் ஹார்டு என்ன கொடுப்போம்? ஈஸியாக கொடுப்போம். இல்லை, எனக்கு எப்பயுமே டிபேட் தான். டிபேடா? ஆமாண்டா, டிபேட் தான். ஸோ டிபேட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் 1 minute 14 seconds கரெக்டாக ஆகுது. ஏன்னா பாருங்க, இட்லியே தெரியுது. 1 minute இப்போ 20 seconds, 21, 22, 23, 24, 25, 26, 27, 20, 29, 30, 31. சரி விடு. பிரேக் பாக்ஸ் யூஸ் சர்வைவ். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா எத்தனை செரி பிளாசம் தான். ஓடு ஓடு ஓடு. ஸோ இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ஏற்றுனே. ஸோ உங்களுக்கும் மைன்கிராஃப்ட் எப்படி ஏற்றணுன்னா சொல்லித்தரேன். நீங்களாம் சொல்லுவீங்க, டே மைன்கிராஃப்ட் ஏற்ற தெரியாதுடா, ப்ளே ஸ்டோரில் போகணும், காசு கொடுக்கணும், ஏற்றணுன்னு. ஃப்ரீயாகவே ஏற்ற நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கூகுளு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மட்டும் அமௌண்ட் பே பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேணாம் கைஸ். நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், ஈஸியாகும். அதை வந்துட்டு நமக்கு தேவைப்படுற ஒரே ஆப்பு க்ரோம் தான். ஸோ 100% சேஃப் அண்ட் செக்யூர். 100%லாம் சொல்ல முடியாது, 96%, 90% இருக்கும். ஏன்னா இல்லை, ஒரு சில பேர் உங்கள் ஃபோன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி ஃபோன்னா கரெக்டாக இருக்கும். என் ஃபோனு வீக் ஃபோனு, ஸோ அடிக்கடி லேக் ஆகிடுது. ஸோ உங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்சங் இல்லை நோக்கியா, ஐயோ நோக்கியா இஸ் த கிரேட்டஸ்ட். ஸோ சாம்சங், ஓப்போ அந்த மாதிரி இருந்து உங்கள் ஃபோனை திக்காக இருந்ததுனாலே கண்டுபிடிச்சிடலாம் அது பவராக இல்லையான்னு. கிராஃபிக்ஸ் இருந்தாலே போதும்ப்பா, அந்த ஃபோன் எப்படிப்பட்ட ஃபோனுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவ்வளோவும் போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடு கட்டும் போது டெக்கரேஷன் தேவையில்லையாப்பா. போகிறோம்டா, ஆடா போகலாம். ஸோ எப்போ பார்த்தா பெடலில் தான் இருக்குது. பெடலில் பெட்டல். சயின்ஸ் ஞாபகம் வந்துடா, பெட்டல் சிப்பல். இப்போதான் இதுக்கே வரோன்னா எப்போதான் எல்லாம் பண்ணி எடுத்துனீங்க. ஒரு ஆடு போடாது கொடுங்கடா. ஆடுக்கு தந்தா ஆடு இல்லை, ஆடு தந்தா அதை வெட்டி நான் உள்ள எடுத்து பெட்டை செஞ்சுருவேன். எதுவும் தர மாட்டீங்கன்னா இல்லையா? போறேன்டா, இப்போ இதில் வச்சு ட்ரை பண்ணுவேன். முதல்ல கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். நெக்ஸ்ட் இதை அங்கே வைக்கணும். குச்சியை செய்யணும். குச்சியை செஞ்சுட்டு ஒரு ஆக்ஸ் செய்யணும். அவ்வளோதான். சரி, நம்ம பார்த்தீங்கன்னா இதுவரை சர்வைவலில் விளாட்னது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம்னு தெரியல. சின்ன குழந்த மாதிரி வச்சுருக்கேன்டா நான் செட்டிங்ஸை. இருங்க ஐஷ், நான் வரேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ளிட் கண்ட்ரோல் வச்சுட்டேன். ஏன்னா அதில் தான் எனக்கு ஆட போகுது. இது இல்லை, கொஞ்சம் நேரம் ஆகும் ஆடுறதுக்கு, ஆனால் நல்லா இருக்கும் ஸ்ப்ளிட் கண்ட்ரோல் தான். இதுக்காக வந்து டேப் ஐட்டம்
கெடுது. ஆனால் குட்டி ஏதாச்சும் ட்ரை பண்ண. ஐயோ இதுவா? அம்மா அப்பா எங்கடா? யாரும் இல்லை. வெட்டி விட்டு. ஐம் சாரி. செத்துலாம் பாவம். சாரி கைஸ் அண்ட் சாரி ஷீப். ஸோ இப்போ நம்ம நார்மல் இடத்துக்கு போயிடலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம எப்பயுமே சர்வைவலில் கிரியேட் பண்ணால் ஓவர் வேர்ல்டில் தான் இருக்கும். நேதர் எண்டில் போவோம். ஏன்னா பயம் இல்லை. எனக்கு ஒரு ஐடியா. அயன் ஸ்வார்டு இருக்குது, டைமண்ட் ஸ்வார்டு இருக்குது, பயம் இல்லை. ஸோ அதெல்லாம் எப்போதான் கண்டுபிடிக்கும். 64 ஜஸ்ட் மிஸ்டேக். என்னடா? ஓ சன்ஃப்ளவரா? இந்த அப்சிடியன் எடுக்கலான்னு நினச்சா வேற ஏதாவது இருக்கா எடுக்கிறதுக்கு? அவ்வளோதான் நினைக்கிறேன். இது இருடா. சரி எதுக்கு இந்த செஸ்ட்டையும் எடுத்துக்கூடாது? நல்ல ஐடியா இல்லை. ஆமா லாவாடா. லாவா இதில் நம்ம அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்ல. என்னடா எதுவும் ஆகல. ஓ நான் பவர்ஃபுல் நினைக்கிறேன். டேய் என்னடா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐயோ லாவா வேற நினச்சாதான் பயமா இருக்கு. ஆமாம் ஷீப் எங்க? சரி வாங்க அந்த சைடு கிராஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சவுண்ட் இல்லைனாலே வெறுப்பு தாங்க. எதுக்கு இது என்ன ஹர்ட் பண்ண மாட்டேங்குது? ஓ தண்ணியில் இருக்குன்ட்டோ இல்லை வெட் ஆயிடுச்சோ? இல்லச்சோ புரியலச்சோ. டே தேவையில்லாத்தாவது குடிக்கிறீங்கடா. ஆனாலும் நல்லா தானே இருக்கு இந்த இடம். ஆமாம் நான் முதல்ல எதுக்கு போயிருந்தேன்? ஒரு ஆட்டியை ஓட்ட வேண்டியது தான் எல்லாமே. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இங்கேருந்து நேராக போனால் அது கிடைக்கும். அதாவது அந்த எண்டு ஐ காட் சம்திங். ஸோ ஓடுதுரா அது. ஸோ அப்படி என்னடா பண்ணி வச்சுருக்காங்க பார்ப்போம். டார்ச்லாம் தேவைப்படும், அப்புறமா எடுத்துக்கலாம். சரி இப்போ எடுத்துப்போம். இது முதல்ல எடுத்து இன்வென்ட்ரிக்குள்ளே வைக்கலாம், அப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம். புக்கு ஆகுது. சில்க் டச் வச்சா வருமோ? எனக்கு தெரிஞ்சு சில்க் டச் வச்சா அப்படியே எல்லாம் வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் என்னன்னு சரியா தெரியல. இதை வச்சு அடுத்த டக்குன்னு அடிச்சுது. ஆனால் இதுவும் உட்டு தானே. ஓகே உட்டுக்கு பெட்டு தேடணும்டா முதல்ல. அதை எடுத்துகிட்டு ஓடணும். ஐயோ சாரிடா வில்லேஜ். போட்டு அழுத்தேன்டா. ஓ வர மாட்டாங்களாம் சார், இப்படி தான் எடுக்கணுமா? நைட் ஆயிடுச்சு. பூனை ஒன்று அப்புறமா பார்த்துக்கிறேன். ஓ எத்துறேண்ணா. இதை போட்டு இப்போ தூங்கணும். அதுதான்
எப்பாடே ஒரு வழியாக அந்த நைட்டை முடிச்சாச்சு. ஆனால் கோல்டு போய் தந்துருக்கீங்களா பார்த்தீங்களா? அது ஒழிஞ்சிதுரா. கோல்டு ஹெல்மெட்டாவது தந்துருக்கணும். அப்புறம் நெதருக்கு போயிட்டு ஹைடான்னு பேசிட்டு வந்துடும். சரிடா நான் ஹோல்டு பண்ணுறேன் போ. சும்மா கடுப்பேற்றினே இருப்பான். போடு போடு. இந்த வில்லேஜர் வேறு டே என்ன சூப்பர்ரா. ஏய் வெஸ்ட் வரேன்டா பாவம். அங்கே ட்ரைட் பண்ணுவான். ஐயா எமரல்டு வேணான்னு 26 பொட்டேட்டோ கொடுத்தா எடுத்துருவாங்களா? சரி எமரல்டு வாங்கி வச்சுக்கலாமா? நம்மகிட்ட இப்போ எவ்வளோ இருக்கு? நம்மகிட்ட அப்போ இருக்கும் அதே தானா? அதே தான் இல்லை. சரி எடுத்துன்னு வருமா? முடியாது போ. என்கிட்ட கேட்போம். சரி ஃபஸ்ட்டு தண்டங்கிட்ட கேட்போம். பண்ணாதா சார் வில்லேஜஸ் வந்துட்டு போடா யாரா அதே மாதிரி ஓ இவனும் தண்டம். இருங்க ஃபர்ஸ்ட் எமரல்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓ கவு பின்னாடியே வருது. நான் பொறுக்கிட்டு வந்தேன். நாட் இனஃப் சரி எமரல்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஐயே ஒரு எமரல்டு எடுத்துலாம் பண்ணுவோம். பிளாக் ஸ்மித் தேடலாமா? அங்கே ஏதோ நல்ல பொருள் சப்போஸ் டைமண்ட் கூட இருக்கும் கைஸ். என் கோல் என்னன்னா எண்டர் டிராகன் சாவடிக்கணும். அதை சாவடிச்சாலே நான் இந்த மைன்கிராஃப்ட் வீடியோ நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னேன். ஏதோ போடுவேன். பிளாக் ஸ்மித் இல்லை தான். ஆனால் வீட்டு கிடைக்கும். வீட்டு வச்சு பிரெட் செய்யணும்.
ஆயிடுச்சு. அவள் தான் பீயோட பவர், அவள் தான் நினைக்கிறேன். இப்போ என்ன ஐடியாவில் இருக்கா? ஏய் போடுறே எக்ஸ்ட்ரா பிளாக் எப்போடு அட ஏறி ஒரு வாட்டி சாகும்போது அயன்லாம் கொட்டிக்கலாம். சாப்பிட்டு அயன் காலம் போன சா வச்சு ஆகணும், வேற வழி இல்லை. கிராக் ஆகுது. கிராக் ஆகுது கிராக் ஆகுது கிராக். இவன் பாட்டுக்கு சல்கணும். இப்போ சாவான் பாருங்களேன். என்ன கிராக் ஆகுமா? சாவான் பாருங்களேன். சாவான் இந்த வாட்டி அவள்தான். இவனை இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சாவடிச்சதுக்கு இவ்வளோதானா? பாடே சூப்பர்ரா, நீங்கள் இவ்வளோ தண்டருக்கே சூப்பர். அழுதழுகையா ஓய் 3 அயன் இருக்கு, பயம் இல்லை. என்ன ஃபுட் இல்லடா? ஓ இது தெரியாம போச்சே மாப்பிள்ள. பிரெட்டு சாப்பிடுவோம், அவ்வளோதான். போனக்கு என்ன பிடிக்கும் மீனில்? நான் என்ன வேணும்னா ஸ்பைடர் வேணும் கை. ஸ்பைடர் வச்சு வள வரும். இல்லை கேவை கண்டுபிடிக்கலாமா? வில்லேஜ் அவள் தாண்டா அவன் வேலை. போடு சப்போஸ் டைமண்டாக ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கிடைக்குமே வில்லேஜில். ஆனால் பிளாக் ஸ்மித் இல்லாமல் போயிடுச்சுரா, அதுதான் நம்பர் 1 வெறுப்பே. பிளாக் ஸ்மித் தாண்டா வில்லேஜுக்கே தலைவன் மாதிரி இருப்பான். இங்கே லாவாலாம் இருக்கும்.